சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றில் 14 நாட்களில் தயாராகி 100 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்த படம் என்றால் அது முகராசிதான். எம்ஜிஆர், ஜெயலலிதா இணைந்து நடித்த இந்த படத்தில் ஜெமினி கணேசன் நடித்திருக்கிறார். இது எம்ஜிஆருடன் அவருக்கு முதலும் கடைசியுமான படம். கே.வி. மகாதேவன் இசையமைத்த இந்த படத்திற்கு கவிஞர் வாலி பாடல்கள் எழுத ஒப்பந்தமாகிறார். முதல் பாடல் சுடுகாட்டில் வெட்டியான் பாடுவது போல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கவிஞர் வாலி பல பாடல்களை எழுதி கொடுக்கிறார். ஆனால் படத்தின் தயாரிப்பாளர் சின்னப்ப தேவருக்கு அந்த பாடல்கள் அனைத்துமே பிடிக்கவில்லை. இதனால் கண்ணதாசனை அழைத்து பாடல் எழுத வைக்கலாம் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் கண்ணதாசனோ அரசியல் மோதல் காரணமாக எம்ஜிஆர் கண்ணதாசன் இடையே பேச்சுவார்த்தை இல்லை. ஆனாலும் சின்னப்ப தேவர் கண்ணதாசனை வைத்து எழுத ஆசைப்பட்டு எம்ஜிஆரிடம் சொல்கிறார். இதை கேட்ட எம்ஜிஆர் உங்கள் விருப்பம் என்று சொல்லிவிடுவார். இதனால் சந்தோஷமான சின்னப்ப தேவர் உடனடியாக கண்ணதாசனுக்கு அழைப்பு விடுக்க அவர் ஊரில் இல்லை, பெங்களூருவில் இருக்கிறார் என்று தெரிகிறது. அதன் பிறகு அவர் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு ஃபோன் செய்த சின்னப்ப தேவர் நிலைமையை எடுத்துச் சொல்கிறார். அவரின் நிலையை புரிந்து கொண்ட கண்ணதாசன் பாட்டு எழுத சம்மதித்து சுச்சுவேஷனை கேட்கிறார். சின்னப்ப தேவரும் சுச்சுவேஷனை சொல்ல கண்ணதாசன் பாடல் எழுதி முடித்துவிட்டு அதை டெலிஃபோனிலேயே சொல்கிறார். நேரில் வந்தால் நாட்கள் இழுக்கும், படத்தை சொன்ன தேதியில் முடிக்க முடியாது என்பதால் டெலிஃபோனில் கண்ணதாசன் சொல்ல சொல்ல சின்னப்ப தேவர் பாடலை எழுதி கொள்கிறார். இந்த பாடலை பார்த்ததும் சின்னப்ப தேவருக்கு பிடித்து போக அதை எம்ஜிஆரிடம் காட்டுகிறார். பாடலை படித்த எம்ஜிஆர் நெகிழ்ந்து போய் எனக்காக ஏன் அவரை வேண்டாம் என்று சொல்கிறீர்கள்? உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைத்து பாடல்களையும் அவரை வைத்தே எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட முகராசி படத்தில் அனைத்து பாடல்களையும் கண்ணதாசனே எழுதியுள்ளார். அவர் டெலிஃபோனில் சொன்ன பாடல்தான் உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, இங்கு கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேரு என்ற பாடல். தமிழ் சினிமாவில் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கும் கவியரசர் கண்ணதாசன் சுடுகாட்டில் வெட்டியான் ஒருவர் பாடும் பாடலை டெலிஃபோனிலேயே சொல்லி அந்த பாடலை வெற்றி பாடலாகவே மாற்றிவிட்டார். அந்த பெருமைக்கு சொந்தக்காரரும் நம் கவியரசர் கண்ணதாசன் தான். தமிழ் சினிமாவில் 1950களில் தொடங்கி 70களின் இறுதி வரை தனது பாடல்கள் மூலம் பல தத்துவ முத்துக்களை அள்ளி கொடுத்தவர் கண்ணதாசன். இன்பம், துன்பம், காதல், சோகம் என நவரசங்களையும் அள்ளி கொடுத்த அவர் எம்ஜிஆர், சிவாஜி, முத்துராமன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுக்கு பல ஹிட் பாடல்களையும் கொடுத்துள்ளார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.